அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு திருவோணம் அருகே உள்ள பத்துக்காடு விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சின்ன குழந்தை. இவருக்கு 50 வயசு ஆகுது. இவருடைய மனைவியின் பெயர் தான் ஜோதி. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தார். தற்போது விடுமுறைக்கு இவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் திரும்ப இவர் வெளிநாட்டுக்கு போகவே இல்லை. சில மாதங்களாக உள்ளூரில் தான் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில தான் கடந்த 23ஆம் தேதி சின்ன குழந்தை தன்னுடைய மனைவியான ஜோதிகிட்ட நான் பட்டுக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு. ஆனால் மறுபடியும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை. பின்னர் தன்னுடைய கணவரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கடந்த 25ஆம் தேதி திருவோணம் போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் பட்டுக்கோட்டைக்கு போகும்போது கழுத்தில் 5 சவரன் செயின் அணிஞ்சிருந்தார், கையில் 1.5 சவரன் மோதிரம் போட்டிருந்தார், 10வது குறைக்கு கையில் வர 1.5 லட்ச ரூபா பணத்தையும் வச்சுருந்தார். ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவோணம் போலீஸில் அவருடைய மனைவியான ஜோதி புகார் அளிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. போலீஸார் நடத்திய விசாரணையில் சின்ன குழந்தைக்கு பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஒரு 57 வயது பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கு. அந்த பெண்ணுடைய மகளுடைய கணவர் தான் விஜயகுமார். அவருக்கு இந்த தகாத உறவு பிடிக்கலை. எதுக்காக பிடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை விஜயகுமாருடைய மாமியாருக்கு, அதாவது தன்னுடைய காதலிக்கு, கள்ளக்காதலிக்கு பொருளாதார ரீதியாக அவர் ஃபாரின்லேருந்து பணம் சம்பாதிச்சுட்டு வர பணத்தெல்லாம் தன்னுடைய கள்ளக்காதலிக்காக செலவு செஞ்சுருக்காரு. இப்படி அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார ரீதியாக சின்ன குழந்தை உதவுறதால மாமியாரும் சரி மனைவியும் சரி 2 பேருமே இவரை மதிக்கிறதே இல்லை. காரணம், இவர் கொடுக்கக்கூடிய காசு, இவர்கிட்ட எதுக்கு காசு, நம்ம அவர்கிட்ட தான் நமக்கு தருவார் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தையால் விஜயகுமாருக்கு வீட்டில் மதிப்பே இல்லை, அவரை மதிக்கிறதே இல்லை. இந்த நிலையில தான் சின்ன குழந்தை காணாமல் போகிறது குறித்து விஜயகுமாரிடம் போலீஸார் விசாரணை செஞ்சுருக்காங்க. இதில் தான் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது. இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 57 வயதான பெண்ணுக்கும் 50 வயதான சின்ன குழந்தைக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கு. இது சின்ன குழந்தை மாமியாரோட தகாத உறவு மருமகனான விஜயகுமாருக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லை, விஜயகுமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்கு. அந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம் என்னென்னா, இந்த விஜயகுமார் சின்ன குழந்தை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணுறாரு, கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுக்கறதால விஜயகுமாருடைய மனைவியும் சரி அவருடைய மாமியாரும் சரி இவரை மதிக்கிறதே இல்லை. இதனால் சின்ன குழந்தை மீது அவர் கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் கடந்த 23ஆம் தேதி சின்ன குழந்தை விஜயகுமாரோடைய மாமியாரை பார்க்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவருடைய வீட்டில் மாமியாரும் இல்லை, மனைவியும் இல்லை, விஜயகுமார் மட்டும்தான் தனிமையில் இருந்திருக்காரு. அப்போ சின்ன குழந்தையை பார்த்ததால ஆத்திரத்தில் இருந்த விஜயகுமார் சின்ன குழந்தையோட சண்டை போட்டிருக்காரு. என்னோட மாமியாருக்கு காசு கொடுக்க நீ யார், நீ நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. இது 2 பேருக்கு இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி இருக்கு. அப்போ விஜயகுமார் அருகில் கிடந்த ஒரு கட்டையை எடுத்து சின்ன குழந்தையை சரமாரியாக தாக்கியிருக்காரு. அவர் அடித்த அடியில் சின்ன குழந்தைய சம்பவ இடத்துலையே இருந்துட்டார். இதனால் அவருடைய உடலை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க வீட்டில் பின்புறத்தில் இருந்த ஒரு செப்டிக் டேங்கில் அவருடைய உடலை போட்டு மூடிட்டார். வீட்டில் மாமியாரும் சரி மனைவியும் சரி யாருமே இல்லை, இவர் மட்டுமே தனிமையில் இருந்ததால் சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்த விஷயம் அவர் யாருக்குமே தெரியல. இவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம இவர் அடித்து சாகடித்து செப்டிக் டேங்கில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் போலீஸார் இந்த விஜயகுமார் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி விசாரணை செய்யும்போது கூட அவர் எந்த விதமான பதட்டமோ பயமோ இல்லாமல் அழகாக சொல்லி சமாளிச்சிட்டார். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டார். அதே போல் அவருடைய மாமியார்கிட்டையும் சரி மனைவிக்கிட்டையும் விசாரிக்கும் போதும் சரி எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க வரவே இல்லையே, இங்கே வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் ஒரு கடைசியில் விஜயகுமார் நான் தான் அவரை அடித்து கொலை செஞ்சுட்டேன், அதாவது எதுக்காக கொலை செஞ்சேன் அப்படின்னா, இந்த தகாத உறவு எனக்கு பிடிக்கலை, இதனால் என்னுடைய மாமியாரும் சரி மனைவியும் சரி என்னை மதிக்கிறதே இல்லை, இவர் பொருளாதார ரீதியாக காசு கொடுக்குறாரு, அதனால் என்னை மதிக்கவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதனால தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கிறாரு. இந்த நிலையில் தான் அழுகி போயிருந்த சின்ன குழந்தையோட போலீஸார் மீட்டிருக்காங்க. விஜயகுமாரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.